بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியான ஒரே ஒரு அல்லாஹ். அவன் அல்லாத வணங்கப்படுகிற அனைத்து கடவுள்களும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகளுக்கு சார்ந்து பகர்ந்தவராக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவில் எனக்கும் எங்களுக்கும் நான் செய்கின்ற உபதேசம், அல்லாஹ் இதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பயனளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்பாவுக்கு மனித வாழ்வும் மரணம் என்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, மனித வாழ்வு என்பது நாம் வாழ்வதை மனுஷன் காலையில் எழுப்புறோம், சுபத்துறோம், செலவுகாரி இல்லாமல் தூங்குறோம், சாப்பிடுறோம், சம்பாதிக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், சந்தோஷப்படுறோம், சொத்துக்களை வாங்குறோம், வீடு கட்டுறோம். இது மனித வாழ்க்கை. அன்றாட நம்ம செயல்பாடு, நம்மளோட வாழ்க்கை, நம்ம உயிர் வாழ்வது, இதுதான் மனித வாழ்வு. இதே போல மனிதனுக்கு மௌத்து என்று ஒன்று இருக்கு. மரணம் இருக்கிறதா இல்லையான்னு டைம் வேஸ்ட் பண்ண தேவை. ஏன் அது இல்லைன்னு மறுத்தவன் உலகத்தில் அது மனுஷனாக இருக்க முடியாது. காரணம், மரணத்துக்கு பட்டிமன்றம் தேவையில்லை. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்துல அவன் அல்லாஹ் வளர்ந்து அந்த கொஞ்ச காலம் பார்க்கணும். பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. சொல்லலாம், ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள கிடைக்குது, குழந்தை தாய் கருவறையில போய் ஒரு 8-9 மாசத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு நாம தெரிஞ்சு கொள்ளலாம். பிறந்ததுக்கு பிறகு எவ்வளவு காலம் வாழுன்றது சொல்ல, பிறந்த அடுத்த செகண்டே மூத்தா போகலாம். 10 வருஷமோ 20 வருஷமோ 50 100, சில பேர் 110 வருஷமோ ஆகலாம். பிறப்புக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வரையறையோட மனுஷனை வச்சுக்கிற மாதிரி பிறப்புக்கு அதை வைக்க. ஏன் தெரியுமா? பிறக்கும் போது மனுஷன் நல்லவனாக தான் பிறக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அது ஃபித்ரா அப்படிங்கிறது இயற்கையான இஸ்லாமிய மார்க்கத்தில் அது பிறக்குது. அதனால பிறப்புக்கு ஒரு வரையறை வச்சுக்கிறதுக்கு ஒரு நியாயம் நிற்குது. ஏன்னா பிறக்கும் போது நல்லபடியாக பிறக்குது. ஆனால் இறக்கும் போது அவன் நல்லவனாக வாழ்வது அவன் கையில் இருக்கு. பிறக்கும் போது அவன் கையில் இல்லை. ஏன்னா பிறக்கும் போது அவன் நல்லவனாக தான் பிறக்கிறான். இறப்பது என்பது நமது மரணம் நமக்கு எப்படி வரப்போகிறது என்பதை டிசைட் பண்ற தீர்மானிக்கிறவங்க நாங்க. அதனால அல்லாஹ் அதுக்கு ஒரு டிப்ஸ் வச்சுக்கிறாங்க தெரியுமா? எந்த செகண்ட் வேணும்னாலும் நீ போயிடலாம். பிறக்கும் போது அப்படி நல்லவனாக பிறக்கிறோம். மௌத்தா போகும்போது நாம் நல்லவர்களாக மௌத்தா போறோமா அல்லது மோசமானவர்களாக மௌத்தா போறோமான்றது நம்முடைய கையில இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஒரு விஷயத்தை தான் சொல்றான்,
நீங்க மௌத்தாகிறதா இருந்தா முஸ்லிம்களாக அந்த மௌத்தாகிவிட வேண்டாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத். இது நாம இதை விளக்கப்படுறதுக்கு ஒரு மணி தருங்க, அதுக்குள்ள நான் நுழையல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல்-முல்க்ல சொல்றான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத். அவன்தான் மௌத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். எதுக்காக? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களில் செயல்களால் நல்லவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டும். பேச்சால் நல்லவர்கள் தான் எல்லாரும் நல்லவர்கள் தான், எல்லாரும் நல்லா பேசணும். அல்லாஹ் சொன்னான், லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் கௌலா, இல்ல அஹ்சன் அமலா, உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் நல்லவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறார். இந்த சோதனைக்கு அல்லாஹ் தருகிற ஒரு வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை. அதனால வாழ்க்கைக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த மரணத்தை உங்களுக்கு டேட் எப்படி தெரியாம வச்சுக்கலாம். இந்த சபையில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் நாளைக்கு கண்டிப்பா நான் உயிரோட வாழ்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், வாழ்க்கை என்பதை அல்லாஹ் அவன் கையில வச்சுக்கிறான். இதா ஜா அஜல்வா லா யஸ்தஅഖிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்பிரூன். மனிதனுக்கான அஜல் வந்து விட்டால் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இந்தோ மாட்டான். இந்தோ 2 நாளைக்கு முன்னுக்கு என்னுடைய தந்தை மூத்தாங்க. இப்ப நான் போன புதன்கிழமை பாப்பாவோட கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் போவோம். வரும்போது மௌத்தாக வாங்கணும்னு தெரியல, நோயா இருக்கிறது. நாம நினைக்கிறோம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, இந்த 10 நாள் இருப்பாங்க, அது ஒரு வருஷம் இருப்பாங்க, நல்லா தானே ட்ரீட்மெண்ட் நல்லா தானே பண்ணுவோம், நல்ல ஹை லெவலில் உள்ள டாக்டர் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணிக்கிறாங்க. சும்மா நினைக்கலாம், நம்மளை நாம ஏமாத்துறதுதான். சில சொல்லுவாங்க, நான் நல்ல ஜிம் போடி, நான் டெய்லி ஒர்க் பண்றேன், நான் நல்ல ஹெல்த்தி ஆகிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இன்னும் எல்லாரும் நம்மளை நாமளே ஏமாத்துறோம். ஜிம்முக்கு போய் ஜிம்முல மூத்தாப்பனாக பட்டியலே பார்க்கலாம். தனக்கு பின்னால் 100கணக்கான மருத்துவர்கள் அழைச்சிட்டு போனவரெல்லாம் இன்னைக்கு மௌத்து, சின்ன வயசுல மௌத்து. இப்ப மரணம் என்பது மனித குலத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி தெரியுமா? முடிஞ்சா நிப்பாட்டி வருவோம். என்ன உன்னால முடிஞ்சா நீ இந்த மௌத்தை நிப்பாட்டலாம் பாக்க. நீங்க எப்படோ இல்லை எப்படோட பாப்பாட ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நேரம் வந்தா மௌத். அந்த மௌத்துக்கு நீங்க எக்ஸிடென்ட் பேர் வைக்கலாம், ஹார்ட் அட்டாக் வைக்கலாம், இல்ல தூங்கினார் எழுந்து வைக்கலாம், எது வச்சாலும் மௌத் என்பது கண்டிப்பாக வரும். அல்லாஹ் சொல்றான், ஐனமா குன்தும் யுத்ரிக்கும் மௌத். எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும். எங்கிருந்தாலும் பிரசிடென்ட் மாளிகைக்குள்ள இருந்தாலும் சரி, அல்லது மிக பாதுகாப்பான அரணுக்குள்ள இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், ஐனமா குன்தும் யுத்ரிக்கும் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. இதுக்கு பலமான ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை சந்திக்க போகும். நம்ம கையில நமது வாழ்வு இல்லை. எனவே நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நிச்சயமில்லாத இந்த பூமியில வாழும்போது ஒவ்வொரு வினாடியும் அந்த மரணத்துக்கான அந்த நேரத்துக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். நாளைக்கு தௌபா செய்வோமே, அடுத்த ரமலானுக்கு தௌபா செய்வோமே, 27 அன்று தௌபா செய்வோமே, வெள்ளிக்கிழமை தௌபா செய்வோமே. தௌபாவை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள். மரணம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு சவால் விடுகிறது, உங்களது வயதுக்கு சவால் விடுகிறது, உங்கள் நேரத்துக்கு சவால் விடுகிறது, உங்கள் உறக்கத்திலும் அது உங்களை வந்து சந்திக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், இந்த வாழ்க்கை உங்களில் நல்லவர்கள் யார் என்று சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க போகிறது. இந்த இடத்துல என்ன அல்லாஹ் யூஸ் பண்றது தெரியுமா? தாயிகத்துல் மௌத். தாயிகாண்டா என்னன்னா டேஸ்ட் பண்றது தெரிஞ்சு மௌத் அடையிறது அல்லாஹ். இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொருத்தரும் மௌத்தை டேஸ்ட் பண்ண போறீங்க. அதுல உள்ள எல்லாமே நீங்க பார்க்கணும். அதுல உள்ள சக்ராத்துல் மௌத்னு சொல்லுவேன், அந்த வேதனையை நீங்க தாண்டணும். மௌத்தை சந்திக்க போகிறீர்கள், இது கன்ஃபார்ம். இது யாரும் டவுட் பண்ண இல்ல. இல்ல சில போது சிலருக்கு மௌத் வராமல் இருக்கலாம் தான் நீங்க நம்புறீங்கன்னா அப்ப ஒரு ஆளை நீங்க உலகத்துல காட்டணும். அல்லாஹ் நாடினா தான்
அது நடக்கும், அது வேற. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவரும் மௌத்தை சந்திக்க போகிறீர்கள். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah. உங்களுக்கு முழுமையான கூலி எப்போ கிடைக்கும் தெரியுமா? கியாமத் நாள் தான் கிடைக்கும். சில ஆட்கள் நினைக்கிறது, நான் 5 நேரம் தொழுகிறேன், ஒரு நோம்பு விடுறதில்லை, ஒரு சுன்னத் விடுறதில்லை, ஒரு துஹா விடுறதில்லை, ஒரு கியாமுல் லைல் நான் விட மாட்டேன், என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரச்சனை அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படி பிரச்சனை வராம இருந்தீங்கன்னா நம்மளோட யார் தகுதி? ரசூலுல்லாஹ் தகுதியான இந்த உலகத்துல ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடையான அந்த நபி நடுவில் நினைக்கிறாங்க, சாப்பாடு இல்லை. யா ரசூலுல்லாஹ், இந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல் ஜூபி யா ரசூலுல்லாஹ், பசியா, திங்க ஒன்றும் இல்லாம நான் ரோடு சொன்னாங்க, என்னுடைய கை எவனுடைய கையில என் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நீங்க 2 பேரும் ரோட்டு போன்ற காரணத்துக்கு நான் வந்து சாப்பாடு இல்லையே. அந்த தூதருக்கு எவ்வளவு நல்ல மனிதன். உலகத்துல சாப்பாடு தான் மனுஷன் அடிப்படை தேவை, அதே கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய சோதனை. உலகத்துல நீங்க செய்யறதுக்கெல்லாம் முழுசா கிடைக்காது. இன்னும் சொல்லதா இருந்தா அல்லாஹ் தஆலா ஒரு அடியான விரும்பிட்டான்னு சொன்னான். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலா. ஒரு சமுதாயத்தை உங்களை விரும்புறான்றது என்ன அடையாளம் தெரியுமா? உங்களை சோதிக்கணும். ஃபமன் ரதி ஃபலஹு. நீங்க அல்லாஹ்வை பொருந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்வை பொருந்தும். என்னடா இது எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, அல்லாஹ் மேல கோபிச்சீங்கன்னா அல்லாஹ்வோட கோபம் உங்களுக்கு உண்டாகும். இது என்ன பண்ணுது? இந்த உலகத்துல உண்மையான கூலி யாருக்கும் கிடைக்காது. நல்லவனுக்கு மட்டுமல்ல, கெட்டவனுக்கும் தண்டனை கிடைக்காது. நீங்க நினைக்கலாம் சில ஆட்களை பார்த்து, பா என்னடா அநியாயம் பண்றான், பாட்டு வாங்க, பொது சொத்துக்களை சூறையாடுறான், பொதுமக்கள் காசு எடுத்து விளையாடுறான், எவ்வளவு அரசியல் பண்றாங்களா இல்லையா? நீங்க நீங்க நினைக்கலாம், என்னடா இப்படி எல்லாம் பண்றான், உலகத்துல இவனுக்கு நல்லா தானே வாழ்றான், அவனுக்கு பெரிய ஒரு வாசி பாரம் சொத்து எல்லாம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிஹூன். அநியாயம் செய்யறவங்க அவங்க செய்யற அநியாயத்தை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அல்லாஹ் ஒரு கை வச்சு உன்னை பிடிக்கணும்னா தூண்டில் மாட்டான். உன்னை பிடிக்கணும்னா அந்த தூண்டில் போடுறாங்க நல்லா தெரியும். கொத்தினோட இருக்கிறக்கூடாது, மீன் வராது. ஏன்னா அது முன் சொல்ல வச்சு அது உற்றம் உள்ள போடணும். இழுத்தா அப்பதான் தெரியும், ஓஹோ மீனும் அப்பதான் அதுக்கு யோசனை வரும். நமக்கு என்ன நல்ல சாப்பாடு எடுத்து நினைச்சு நம்மளை துணிக்கிறதுக்கு அல்ல. இந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குரிய தண்டனையும் அங்கதான் கிடைக்கும். நல்லவங்களுக்கான கூலியும் முசங்க கிடைக்காது, கெட்டவர்களுக்கான தண்டனையும் இங்க கிடைக்காது. நாடி சிலவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தண்டிக்கலாம், எல்லாரையும் தண்டிப்பாட்டிலே. ஆகவே கெட்டவர்கள் நினைக்கக்கூடாது என்ற சாதுரியத்தை பார்த்தீங்கன்னா, அவனை காணி என்பதை மாற்றி நான் நீட்டை மாத்திட்டேனே, நான் லோயரை பிடிச்சி விட்டுட்டேன், எல்லாம் அங்கதான். அங்க போனா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் அதாப ரெடி பண்ணி வச்சுப்பான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையான கூலி வழங்கப்படுவது மௌத்துக்கு பரவும். அதனால என்ன செய்யணும்? மௌத்துடைய நேரத்துக்கு நீங்க மௌத்துடைய நேரத்துக்கு பயப்படணும். அல்லாஹ் சொல்றான், வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் சுஹ்ஸிஹ அனின் நார். எவர்கள் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னah சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன் தான் வெற்றி பெற்றான். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், மாஷா அல்லாஹ் எனக்கு பீப்புள்ஸ் பேங்க்ல 2 கோடி இருக்குது, இல்லாட்டி எனக்கு கரத்துல ஒரு 50 ஏக்கர் காணி இருக்குது, அங்க ஏதோ ஒரு இப்படி நம்ம கணக்கு போடலாம். நோ சக்சஸ். உன்னோட வாழ்க்கையில் நீ செட்டில் ஆகல. ஒண்ணு நீ மௌத்தா போவா, இல்லாட்டி உன்னோட சொத்து இல்லாம போவா. ரெண்டுல ஒண்ணு. நீ மௌத்தா போனாலும் நீ ஃபெயில் தான். உன்னோட சொத்து இருந்து நீ இல்லாட்டியாலும் உனக்கு வாழ்க்கை உலகத்தில் பிரயோசனம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் தான் உன்னை ஏமாத்தி, இந்த வாழ்க்கை இருக்குது இது ஏமாற்றும். பெண்கள் மீது ஆசைப்படுவது, ஒரு பணி ஆண் குழந்தைகளை கொண்டு ஆசைப்படுவது, ஒரு கனாத்தீரின் முகந்தரத்தின் தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருக்கணும்னு நினைக்கிறது, ஆசைப்படுவது. ஒரு கையில் முசவ்வமா நல்ல ஒரு உயர்தரமான ஒரு குதிரை வாகனம் இருக்க நினைக்கிறது. ஒரு அன்ஆம் கால்நடைகள், ஆடு மாடுகள் உங்களுக்கு நிறைய ஆசைப்படுவது. ஒரு ஹர்ஸ் விவசாய நிலங்கள் இருக்க ஆசைப்படுவது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதெல்லாம் நீங்க விரும்புறீங்க, இதை
இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்பமான சுகங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? ஒரு 4-5 BMW வச்சா ஏதாவது இந்த உலகத்துல ஒரு 5 வருஷம் கிடைக்குமா? இல்லப்பா, அதே BMW மோட்டா போறாங்களா இல்ல? BMW பிரேக்கிலாம் மோட்டா போறாங்களா? அல்லாஹ், இந்த உலகம் நிரந்தரமானது. எனவே இந்த உலகத்தை நாம விரும்புறது தப்பல்ல, கவனமா இருக்கணும், மறுமையை பாழ்படுத்தி விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையினுடைய சம்பாத்தியமாக இருந்தாலும், இந்த உலக வாழ்க்கையின் எந்த விதமான செல்வங்களும் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு உங்களுக்கு துணை புரிய வேண்டும். இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், உண்மையான வெற்றி இந்த உலகத்துல நீங்க சேர்க்கிற சொத்துல இல்லை. நீங்க உலகத்துல உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களோட காணியில இல்லை, பூமியில இல்லை, உங்களோட கால்நடைகள் இல்லை. மறுமையில நீங்க நரகத்திலே தப்பி சொர்க்கம் போனா அதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்வு இருக்கிறதே ஏமாற்றக்கூடிய அற்பமான ஒரு சுகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமில்லை, இந்த சபையில் எழுப்பி யாராவது ஒரு வார்த்தை நீங்க யாராவது மௌத்தாகிறனியா அப்படின்னு கேட்டா உங்களோட மனசுல கையை வச்சு நீங்களே யோசிங்க, நான் இன்னைக்கு மௌத்தா போறேன், நானும் நீங்க. காரணம் என்ன? நம்ம எல்லாரும் ஒரு பிளான் வச்சுக்கணும். நம்மளோட ப்ராஜெக்ட் முடியலன்னா அது முடிஞ்சிட்டு தான் மௌத்தா போனா ஒருத்தருக்கு மௌத்தா போகுது. அவ்வளவு திட்டங்களை வச்சுக்கணும். அல்லாஹ் உருவானா இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த மௌத்தை ஒரு சேலஞ்சா சொல்ற ஒரு டைம்ல உனக்கு தெரியும். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க குறிப்பா இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? குறிப்பாக அந்த யூதை, இந்த பலஸ்தீனத்தை அழிக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளை போட்டுட்டாங்க. இவன் என்ன சொல்லிட்டீங்கன்னா, நாங்க யார் தெரியுமா? நாங்க நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவங்க நாங்க தான். யாரு? யூதர்கள். நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னாங்க. வகாலு லன் தத்குலுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. ஒன்னு யூதனாய் இருக்கணும், இல்ல கிறிஸ்தவனாய் இருக்கணும், அப்பதான் அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைவான்னாங்க. அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா? ஒரு சேலஞ்ச் விட்டான். இது எனக்கு உங்களுக்குள்ள சேலஞ்ச் தான். நாம சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா வாழ்றேன், நான் யாருக்குமே அநியாயம் பண்ணல, யாரை பத்தி நான் தேவையில்லாம பேசுறது இல்லை, காதல உருவத்தில் அடுத்த நான் பலத்தது இல்லை, எந்த முஸ்லீமுடைய உரிமையை நான் தலைகிறது இல்லை என்று நாம நம்மளுக்கு சந்தோஷப்படுறோம். நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், இன்னைக்கு நைட்டுக்கு நீ மௌத்தா போனா அவனோட வாழ்க்கை என்ன? நீ அடுத்தவனோட சரியா நடக்கல, நீ இபாதத்துல சரியா செய்யா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நியாயமா நடக்கலையா, சபையில பேசுற மாதிரி தான் நீ தனியே இருக்கிறார், சபையில வாழ்ற மாதிரி தான் நீ மற்றவங்களோட நடக்கிறார், பள்ளியில் இருக்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிறார், உன்னோட வியாபாரத்துல நேர்மை இருக்கிறா, உன்னோட வார்த்தையில உண்மை இருக்கிறா என்று நம்ம எல்லாருக்கும் நம்மளோட தெரியுமா இல்லையா? மற்ற பத்தி நமக்கு வழக்காது. சில நேரம் நல்லவன கெட்டவன கெட்டவன நல்லவன் நினைக்கிறான், நம்மளை பத்தி நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மௌத்தா போன நான் யாருன்றதை உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியாது, நமக்கு நம்மளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அல்லாஹ் இந்த யூதர்கள்ட்ட இந்த சேலஞ்ச் எல்லாம் விட்டான். என்னது? என்னப்பா நீ அல்லாஹ் இடத்துல இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறா, உன்னை தான் நிறைய அல்லாஹ் விரும்புறான்னா ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு. அதாவது எப்படி சொன்னா? குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், நீங்க சொல்றீங்களே நாங்க ஏழையவர்களை விட நாங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள் என்று சொல்றீங்களே, அப்படியா இருந்தா நீங்க மௌத்த விரும்புங்க. பாப்போம் அல்லாஹ் சொல்றான், மௌத்த விரும்புவாங்க. லா யதமன்னூனஹு அபதன், ஒரு நாளும் அவங்க மௌத்த விரும்ப மாட்டாங்க. ஏன்? பிமா கத்தமத் ஐதீஹிம், அவங்களோட கைகள் அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறது, அவ்வளவு அநியாயங்களை இந்த உலகத்தில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, மௌத்த விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், சரி இவன் விரும்ப மாட்டான், சரி அவன் ஒரு 1000 வருஷம் வாழணும் உருவாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை வந்து சந்திக்கும். எங்க போக முடியும்? செவ்வாய்க்கு போறீங்க, எங்கே அவதான் நீங்க அது ஸ்பேஸ்ல விண்வெளியில போய் வாழ போறீங்களா? போன போல திருப்பி இன்னும் வரலையே, எங்க போறீங்க? அல்லாஹ் எங்க போனாலும் அவன் தான் இல்லையா? இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், உங்களை அது சந்திக்க போகிறது. யார்
ஆனா அவன் நினைக்கிறான் ஒரு 1000 வருஷம் வாழலாம், வாழ முடியாத சகோதரர். அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்குள்ள நான் மௌத்தை கிளியாக்கிட்டேன். இந்த சபையில உள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கும் நமக்கு தான் டேட் தெரியாது, எப்போ மௌத்தா போகும். ரப்பிடத்துல உங்கள் அஜல் முடிவு செய்யப்படும். அது இன்னைக்கு அசல் புறம் கூட இருக்கலாம், இஷாவு புறம் கூட இருக்கலாம், அடுத்த வாரமா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு மௌத்து வாரத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா மௌத்து நேரத்துல யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், இந்த மௌத்து வார நேரத்துல சில மனிதர்கள் சொல்லுவாங்க எப்படி, யா அல்லாஹ், குர்ஆன்ல நீங்க பாருங்க, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்து விடுங்கள். சில ஆட்கள் காசு சரியான இறக்கம், ஒரு 10 ரூபாய் போறேன்னா அவங்களுக்கு என்ன உசுறு ஒரு மாதிரி ஒரு வேலை. பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு ஜக்கா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும் இஸ்லாமியர்கள் உள்ள முடி தான் கொஞ்சம் வச்சிருங்க, தர்மம் கொடுங்க. உங்களுக்கு எப்ப எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு சின்ன பகுதியை உங்களை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்க. உங்களோட உறவினர்களுக்கு தர்மம் செய்யுங்கள். உங்கள் அயலவர்கள், உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தர்மம் கொடுங்கப்பா. என்னப்பா செய்ய போறீங்க சேர்த்து? அல்லாஹ் சொல்றான், நன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யுங்கள். அந்த நேரத்தில் மூத்து வரும்போது ஃபயகூல ரப்பி யா அல்லாஹ் லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த உலகத்தில் எனக்கு டைம் தர மாட்டியா? கொஞ்சம், ஒரு few minutes, ஒரு சில நிமிடங்கள், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தர மாட்டியா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்ய போறேன், நல்லவனா வாழ போறேன். அடே 3 வருஷம் வாழ்ந்தீங்களா, 70 வருஷம் வாழ்ந்தீங்க, 60 வருஷம் வாழ்ந்தீங்க, 50 வருஷம் வாழ்ந்தீங்க, அவ்வளவு நேரம் செய்யாத ஒரு வேலையை ஒரு செகண்ட்ல 2 செகண்ட்ல 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல நல்லவனா வாழ்றது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஓ பாவ 10 நிமிஷம் டைம் தர, டக்குனு தௌபா கேளு அப்படியே சொல்லுவாங்க. இல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான், வலன் யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ, டைம் வந்துட்டா உனக்கு டைம் பிற்படுத்தப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை அறிந்திருக்கிறார். எனவே மௌத்துக்கு நாம் எப்பவும் என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும். அதுலயும் பாருங்க, அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான் 2 ரக்காத் தொழுவேன்னு சொல்லல, தொழுகை முக்கியமான விஷயம் தான். தர்மத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. தர்மத்துக்கு அதான் பாருங்க, அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் தான் நான் 2 ரக்காத் துஹா தொழுவாங்க. அல்லாஹ் தர்மத்தை தான் சொல்றான். இன்னும் சொல்றா, தர்மம் தான் டைம் லிமிட் இல்லாம செய்யற ஒரே ஒரு வழக்கம். தொழுகைன்னா ஒரு லொஹர்னா லொஹருக்கு தான் தொழணும். காலையில 7 மணிக்கு லொஹருக்கு தொழையாது. எல்லா நேரத்திலும் சாத்தியமானது தர்மம் தான். நான் 2 மணிக்கு கதை தட்டிருந்தாங்க, 1000 ரூபாய் வச்சுருவோம், அதுக்காக தூங்குறாங்க அனுப்பி 5 ரூபாய் 1000 ரூபாய் தேவையில்லை. அவரை காணும் போது நம்ம தர்மம் செஞ்சா போகும். புரியுதா? அல்லாஹ் சொல்றான், அந்த டைமை சரியா யூஸ் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னொரு சொல்றான், ஹத்தா இலா ஜா அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون, மௌத் வர நேரத்துல சொல்றா, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் மறுபடியும் எனக்கு திருப்பி அல்லாஹ் எனக்கு டைம் தா, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக், மறுபடி போய் நல்லவனா வாழ போறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், இல்ல கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயில், வேறா ஒரு சந்தோஷத்துக்கு அந்த வார்த்தை ஓகே. அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் பிற்படுத்த மாட்டான். மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நிர்ணயித்த ஒரு நேரம். அந்த நேரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. ஒரு நாள் பள்ளியில உட்கார்ந்துட்டீங்க, ஒரு வியாபாரி அவர் வர இந்த கல்புற்றோடு வந்து ஒரு 2 மணிக்கு தொழுது உட்கார்ந்தாரு. அவர் பொட்டியில அவர் அந்த வியாபார பொருள் எல்லாம் இருக்குது, திடகாத்திரமான நல்ல மனசு, ஆரோக்கியமான அந்த நம்ம சகோதரரை விட ஆரோக்கியம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் நெஞ்சிக்கிற நோய் மாதிரி பெனடோல் கிடைக்கும், பெனடோல் வாங்குறதுக்கு ஒரு நாள் போறது கிடைக்கும், பேய்க்கு வந்து பார்க்குறது மூத்த போகுது. நம்ம சொல்லல சகோதரர்கள், ஆரோக்கியம் நல்லா இல்லமா தான் நமக்கு தெரியும். மௌத்துக்கு ஆரோக்கியமா இருக்கு, அல்லாஹ் அது கணக்கே இல்லை. நம்ம தான் நம்மளே நினைச்சு கொண்டோம், நான் நல்லா டெய்லி ஜிம் பண்றேன். ஜிம் வந்து மௌத்தை நிப்பாட்டாது, உங்களோட ஆரோக்கியத்தை வேண்டாம் ஹெல்த்தியா வச்சுக்கணும். நீங்க நடக்கிறது நல்லா நடப்பீங்க, மற்றவங்களை விட வேண்டாம் போட்டு 2 பேரும் சாப்பிடுவீங்க, அதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா மௌத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், டைம் வைக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை சொல்றோம். இதை நிறைய நம்ம தூங்குறோம் தானே,
நம்மளோட உயிர் அல்லாஹ் கையில். காலையில எழும்போது அல்லாஹ் யாருக்கு விதியாக்கிக்கிறானோ அவனுக்கு தான் திருப்பி. இது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அதாவது அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மௌத்தாகிற நேரத்திலும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, தூங்குற நேரத்திலும் அல்லாஹ் அந்த உயிரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத், அந்த தூங்குற நேரத்துல நிரந்தரமான மரணம் யாருக்கு வெளியாகி விட்டதோ திருப்பி தூக்கத்திலிருந்து அல்லாஹ் எழுப்பாமே கைப்பற்றிடுவான். யாருக்கு இன்னும் நேரம் இருக்கிற மறுபடி அவனை எழும்ப வைக்கிறான். அதனாலதான் தூங்கி எழுப்புறவங்க துவா ஓதுவாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, நம்ம துவா ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத, எங்களை மூத்தாய்க்கு போற உசுறு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தூங்கி எழுப்பி துவா ஓதுமா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் தூக்கத்தில் கூட நீங்க என்ன செய்யலாம்? உலகத்தோடு பிரிஞ்சுக்கலாம். நல்லா தூங்கி தரப்பா என்ன நடந்ததுன்னு தெரியல, காலை வந்து மூத்தாய் வந்தார் சொல்லுமா இல்லையா? அப்ப மரணம் என்பது இப்படித்தான் சகோதரர்கள். எனவே நாம் நாளைக்கு தௌபா செய்வோமே, அடுத்த வாரம் பண்ணுவோமே. இப்ப செய். இப்ப நான் சொல்ற நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ற பாவத்திலிருந்து நான் வெளியே வந்தது யா அல்லாஹ், என்ன நீ முஸ்லிமா மௌத்தாக்கு முடிவெடுக்க. இதுதான் வாழ்வு உங்களுக்கு தாருங்க, வாழ்வு தரக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பான் சொல்றேன். மனிதனுடைய மௌத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையானவங்க. ஒன்று நல்லவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தவங்க, தக்வா உள்ளவங்க, அல்லாஹ் கடமை செஞ்சவங்க. இன்னொரு சாதா மோசமானவங்க, கெட்டவங்க. இந்த ரெண்டு பேருடைய மரண நேரத்தையும் ஹதீஸ்ல பார்க்கணும். நல்லவனை பொறுத்தவரை மௌத்தாவும் போது எனக்கு தெரியும். என்னை கைப்பற்ற வந்தீங்க மாணவர்கள், நல்லடியார்கள் வந்தீங்க, நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்ற மாணவர்கள் பார்த்த உடனே கண்ணு கண்ணா மாணவர்கள் காட்டிடும். அது கூட ஒரு பக்கத்தில் இருந்து தண்ணி ஊற்றுவேன், அவர் கொஞ்சம் அது கொடுக்கல, சேரன் போடுறா நம்ம நாம் அல்லாஹ் இதை சொல்லிக்காமா. ஒரு இடத்துல சொல்றான் எப்படின்னா, வலவு தரா இதில் வாலிமூன ஃபீ கமராத்தின் மௌத், மரணத்தினுடைய அந்த கமராத்துன்னு சொல்றாங்க. மரணத்தினுடைய அந்த கஷ்டமான அந்த மயக்கமான நேரத்திலே நீங்கள் அநியாயக்காரர்களை பார்த்தால், வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், மாணவர்கள் தங்களுடைய கைகளை விரித்துக் கொண்டு அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும் அல்யௌம், உங்களுடைய ஆத்மாக்களை வெளியே கொண்டு வாருங்கள், வெளியேற்றி விடுங்கள். அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூர், மரண நேரத்தில் நல்லவர்களா இருந்தால் நல்ல மாணவர்கள் வருவாங்க, கெட்டவர்களா இருந்தாலும் மாணவர்கள் வருவாங்க, கண்ணியமானவர்கள். அப்ப நல்லவனை பொறுத்தவரையும் அந்த நேரத்தில் அவன் பெரிய ஒரு சந்தோஷம், எனக்கு மௌத்து வரக்கூடுவா, இது இனித்தான் என்ன உலகத்தில் உள்ள நோய், பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், கஷ்டம், வேதனை, பஞ்சம், அடுத்த ஒரு பிரச்சனை, கொண்டாடி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் போது அவன் அல்லாஹ்வை நினைச்சு சந்தோஷப்படுகிறான். அந்த மாணவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறான். மாணவர்கள் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வராங்க, உங்களுடைய உயிர்களை நல்ல விதமாக வெளியேற்றுங்க என்று சொல்றாங்க. இலகுவான முறையில் உயிர் கைப்பற்றப்படுது. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அதாவது மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுக்கிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான். உடனே ஆயிஷா நாய்க்கு டவுட். என்ன டவுட் தெரியுமா? யார சொல்லுவாங்க, எங்கள்ல யாரு தான் மௌத்து விரும்ப போறோம்? எனக்கு விருப்பம் பேசுறேன், நான் பின்னால் மௌத்தா போறேன்னா என்னோட கேட்டா நான் என்ன சொல்லுவேன், பரவாயில்லை பின்னால் வந்து எனக்கும் இன்னும் 10 வருஷம் வாழ முடியாத நான் யோசிப்பேன். நான் மனுஷன் இயல்பு அப்படித்தானே. ஆயிஷா எப்படிதான் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, யா நபி அல்லாஹ் கராஹியத்துமோ மௌத்து இருக்கிறதா? நாங்க நாங்க எல்லாருமே மௌத்தை விரும்பாத ஆட்கள், யாருமே மௌத்தை விரும்ப இல்லையே, வெறுக்கத்தான செய்யறோம். நீங்க சொல்றீங்க மௌத்தை அல்லாஹ் சந்திக்கிறத வெறுக்கிறவன் அல்லாஹ் வெறுக்கிறான், அது என்ன விளக்கம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க. நீங்க வெறுக்கிற அதை பத்தி அல்லாஹ் பேசல, அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தல. வலாக்கின்னல் முஃமின், என்றாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையும் இதா புஷ்ஷிர பிரஹ்மத்தில்லாஹி வ ரிதுவானிஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அவனுக்கு அறிவிக்கப்படும். வானவர் மலக்குல் மௌத் தலைக்கு பக்கத்துல வந்து சொல்வார், உஃருஜி
அதாவது அல்லாஹ் மன்னிப்பின்பாலும் அவருடைய அருளின்பாலும் வெளியே வாழ்ந்து சொல்லப்படும் நல்ல மனுஷனுக்கு அந்த பஷாரத்து வரும்போது அந்த மலக்குள் மௌத் வந்து சொல்ற நேரத்துல அந்த நேரத்துல நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவீங்க. அல்லாஹ் இந்த உடனே என்னை கைப்பற்றி இந்த உலகம் எனக்கு வேணாம், இதை நான் விரும்பி வாழல, கஷ்டத்தோட வாழ்றேன் அல்லாஹ், வறுமையோட வாழ்றேன் அல்லாஹ், பொருளாதார நெருக்கடியோட வாழ்றேன் அல்லாஹ், சுத்தி நான் நல்லவனாக வாழ ஆசைப்படுறேன் அல்லாஹ், கெட்டவனாகவே நான் என்ன பார்க்கிறாங்க அல்லாஹ் என்ற நிலையில் ஒரு பூமியுடைய விசு அல்லாஹ் அதை விரும்புறான். இன்னும் சில பேருடைய மரண நிலையை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய வலைசமின், அதாவது சொல்றாங்க எப்படின்னா அவனுடைய பார்வை எல்லாம் விலைகிட்டி போகும், அவனுடைய முடிகள் எல்லாம் சிரித்து போய்விடும், அவனுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே அதாவது சுருங்கிவிடும், அவனுடைய கால் விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி போகும். அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கிறத விருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? சந்திக்கிற வானவரை பார்த்தாலே இவனுக்கு விளங்குது நம்ம நிலைமை என்ன நடக்க போகுது. அந்த நேரத்தில் தான் இவனுடைய உயிருக்காக அவன் போராடுகிறான். யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்தி அல்லாஹ், நான் உலகத்துல நல்லவனா வாழ போறேன் அல்லாஹ், இவ்வளவு நாள் உன்னை மறந்துட்டேன் அல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்ப மாட்டான். இந்த நிலையத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதை மிக தெளிவாக நமக்கு சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, மரண நேரம் நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப தெரிஞ்சு அந்த நேரத்துல தௌபா செய்து உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப எப்ப செய்யணும்? இப்ப செய்யுங்க. நான் உட்காருவேன், அப்ப செய்யுங்க. தொழுது முடிச்சு ஊருக்கு போங்க, அப்ப செய்யுங்க. இல்ல அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து நான் வாங்கின ஓடி இன்னும் முடியல, வெஹிக்கிள் எல்லாம் ஃபைனான்ஸ்ல இருக்குது, அதை கட்டி முடிஞ்சு தௌபா, வாரம் மார்ச் மாசம் ரமலான்ல தௌபா. அது வரைக்கும் நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு யார் உத்தரவாதம் தந்தது? ஒரு ஓச்சு வாங்கினாலே வண்டியர் கரண்டி தான், நமக்கு ஒரு நாள் கூட கரண்ட் இல்லையே, நாளைக்கே போட்டா போயிடுவோமே. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிற வாழ்வு, இதை நானும் பயன்படுத்தணும், நீங்களும் பயன்படுத்துங்க. இதுதான் ஜும்மாவுடைய சுருக்கம். மௌத்து வருமா வராதத்துக்கு நாங்கள் ஒரு மணி நேரம் செலவழிக்க தேவையில்லை. ஜஸ்ட் 1 செகண்ட்ல முடிவெடுக்கலாம். மௌத்தாகாம யாராயிருக்கு, மௌத்தாகிறது நிச்சயம். அது அப்ப ஆய்வு செய்ய தேவையில்லை. அப்ப எதை ஆய்வு செய்யணும்? நான் நல்லவனா வாழ்ந்துட்டீங்கன்னா இதைத்தான் நம்ம ஆய்வு செய்யணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஃபல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளை மௌத்துக்கு பிறகு நீ என்ன அனுப்புகிறான்னு நீ பாரு. நம்மளாம் என்ன செய்யணும்டா, அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், நம்மளே பார்க்கறோம் தான், மற்ற அவரை தான் பார்க்கணும். இவர் என்ன இப்படி செய்யறாரு, இவர் ஏன் பள்ளிக்கு வராரு, இவர் ஏன் அதை செய்யறாரு இல்லை, இவர் ஏன் சக்காத்து கொடுக்குறாரு இல்லை, இவர் ஏன் தர்மம் கொடுக்குறாரு இல்லை, நம்மளை மறந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். பிறரை பற்றி நம்ம சிந்திக்கிற தப்பு இல்லை. ஒரு மனுஷன் தவறு செஞ்சா அதுல இருந்து அவனை திருத்த நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளை மறந்துட்டே நீங்க அடுத்தவனை பார்க்கறீங்கன்னு அல்லாஹ் கேட்கணும். எனவே நீங்கள் உங்களை பற்றி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம்முடைய மரணம் முஸ்லிமானவர்களாக நம்முடைய உண்டாக்கணும். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم. கண்ணியமானவர்களே, நாம வாழ்ற நேரத்துல ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பாக நம்ம வாழ்றோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்மளோட மௌத்து கெட்டவன மௌத்தாகும், இல்ல நல்லவனா மௌத்தாகும். இதை ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு முறை ரசூலுல்லாஹ் மர்ர பி ஜனாஸத்தி, ஒரு ஜனாசாவை கடந்து செல்கிறார்கள். ஃபகால சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹுன் மின்ஹுன்னா, ஒன்னு இவர் நிம்மதி அடைகிறார், ராகத்தை அடைகிறார், அல்லது இவரிடம் இருந்து மனிதர்கள் ராகத்தை அடைகிறார்கள் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டு சொல்லை யூஸ் பண்ணாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே கேள்வி, என்ன முஸ்தரீஹுன் அவ முஸ்தராஹுன், ராகத்தை அடைகிறார் அல்லது இவரிடமிருந்து ராகத்தை பெறுகிறார்கள், இடங்கள்லையா சொல்லலாம். மன் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قالوا يا رسول الله ما المستريح والمستراح منه قال العبد المؤمن. ஒரு உண்மையான மூமின் இருக்கிறானே, يستريح من نصب الدنيا وعذاب الى رحمته, அவன் இந்த உலகத்தின் துன்பங்களில் இருந்து, இந்த உலகத்தின் நோவினைகளில் இருந்து, உலகத்தின் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நோக்கி அவன் ஆறுதல் பெறுகிறான். இந்த ஜனாசா
ஒண்ணு இதான் இருக்கும். அப்படி இல்லாட்டி இவன் கெட்டவனாக இருந்தா இவனுடைய துன்பத்தில் இருந்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஆறுதல் போடுறாங்க. பாபா போய்த்தாண்டா எல்லோரும் விஷயம் தொடங்கி போயிட்டு சிலாருடைய மௌத்து சிலாருக்கு கவலை வரும். எப்படி நல்லா வாழ்ந்தாரு, எப்படி நல்ல மனுஷன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே வட்டி போகாம வாழ்ந்தாரு, அவ்வளவு கஷ்டம் இருந்தும் அவருடைய பொருளாதார நிலைமை இருந்தும் யார்கிட்ட கை நீட்டி வாழலையே, எவ்வளவு சோதனைகளோடு வாழ்ந்தாரு, பொறுமையா இருந்தாரு. அல்லா நீ அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடி இயற்கையா நம்ம சிலார்களுக்கு துவா செய்வோமா இல்லை? 20 பேர் மௌத்தா போனான், இருந்து என்ன மௌத்தா போனாங்க போனது நல்லது. எவ்வளவு உண்டா ஏமாத்தாங்க, எல்லாரும் காணி பிடிச்சிட்டாரு. உலகத்தில் உள்ள அவ்வளவு விசாரணை பண்ணிட்டாங்க நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இது நாம வெளியில சொல்லாட்டியாலும் உள்ளத்துக்குள்ள வரும். ஆனா அதையும் தாண்டி அல்லா சில நல்லவங்க சொன்னாங்க, அவரையும் மன்னிச்சு அல்லா மன்னிக்கணுமே நம்ம சொல்லலாம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரெண்டுல ஒருவராகத்தான் ஒரு ஜனாசா இருக்கிறார். ஒன்று அவன் நிம்மதி வருவான், இல்லாட்டி அவனிடமிருந்து மக்கள் நிம்மதி அடைவார்கள். இந்த ரெண்டுலையும் நாம எந்த லிஸ்ட்டுக்கு நாலு நீங்கள் முடிவு. இது முக்கியமான ஒரு ஹதீஸ். புகாரில் 6512வது இலக்கத்தில் இந்த செய்தி. சகோதரர்களே, இந்த தலைப்பு லேசமாசான தலைப்பு இல்லை. நிறைய செய்தியை சொன்னா இது முக்கியம் இது முக்கியம் பார்த்தாலே என்ன பண்ணுறோம், எல்லாம் பாதுகாக்கணும். நம்முடைய ஒரு வார்த்தை நமக்கு போகும். யாயுவல்லதை நாம முத்தப்படலாம், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். மௌத்தா போனா நீங்க என்ன அனுப்புகிறீங்கன்னு இப்ப வரும், நாளைக்கு இல்லை, ஜும்மால நான் சொல்ற நேரத்துல நீங்க பாருங்க. அந்த ஜும்மா தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் உட்கார்ந்து நம்மளை பத்தி நீங்க யோசிச்சுக்கலாம். நான் என்ன செஞ்சேன், என் இபாதத்தை எப்படி இருக்குது, என்னுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது, பிறரோடு என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, பிறருடைய உரிமை விஷயத்துல நான் சரியா இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு வேண்டுதலாக இருக்கிறேன், என்னுடைய பண்பாடுகள் எப்படி இருக்குது, என்னுடைய குடும்பத்தோட எப்படி நான் நடக்கிறேன், இந்த தாய் தரப்போட எப்படி நான் நடக்கிறேன், என்னுடைய குடுக்கல் வாங்கலாம் நான் எப்படி நடக்கிறேன். இதை நம்மளை பற்றி நம்ம யோசிக்க சொல்றோம். நம்ம மௌத்தா போனா நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணிப்போம். இல்லத்தை கடன் மட்டும் பண்ணிக்கூடாது. யாருக்கையாவது கடன் வாங்கினா யாரும் இது எப்படியாவது நான் திருப்பி கொடுக்க எனக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுது, ஆனா உங்களுக்கு 40 ஒரு நகை, அவருக்கு எல்லாம் காணி கேட்ட சொல்றாரு, ஈந்தா தரவா மாட்டேன் அப்படியே மொத்தம் போயிடுவாங்க. அது கொடுக்குறது இல்லை கடன். நல்லா பாதுகாக்கணும். பிறருடைய உரிமையில நிறைய பேர் வருவாங்க, தொழுகை இபாதத்தை எல்லாம் செஞ்சிருப்பாங்க, ஆனா கலந்து போறாங்க, துப்பாக்கி இல்லை. ஏன்? அவன் தொழுகையில் எடுத்த கவனம் பிறர் விஷயத்தில் அவங்க எப்படி நடக்கிறது இருக்கு. மூச்சப்பட நிறைய பேர் இருப்பாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க போய் கேட்டா சொல்லுவாங்க, இவனா கஞ்சை, ₹1 செலவழிக்க மாட்டான், இவனால எங்களை வீட்டுல நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை தான். ஆனா மூச்சப்பட நன்றி எல்லாம் யோசனை. நம்ம தொழுகையை நம்ம காப்பாற்றணும் சொல்றது. நாளைய மறுமையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தத்ரூன மனில் முஃப்லிஸ், வந்தரோத்துக்காக யாருக்கு தெரியுமா கேட்டாங்க. ஓட்டாண்டி ஒண்ணுமில்லாத சஹாபாக்கள் சொன்னாங்க, யார்கிட்ட காசு போட முடியும் அவங்க. அதை பத்தி நான் சொல்லலை. நன்மையை செஞ்சுட்டு அங்க போய் ஒண்ணுமில்லாம நரகத்துக்கு போறாங்க, அவன் தான் என்ன சொன்னான். சிலர் அடிச்சுப்பாங்க, சிலர் திட்டிப்பாங்க, சிலர் கொடுக்க வேண்டியதை கொடுத்திப்பாங்க. எனவே நாளைய மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால நம்ம நிக்கணுமா இருந்தால் நாம் கவனமாக இருக்கணும். நம்முடைய அமல்கள் அழிஞ்சிடாம பாதுகாக்கணும். சில ஆட்கள் அமல்கள் கொண்டு வரப்படும், கொண்டு வந்து அல்லாஹ் சொல்றான், ஃபஜஅல்னாஹு அபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி மாதிரி ஆக்கி விடுவோம். ஹஜ்ஜுக்கு போறாங்க, கோடி லட்சக்கணக்கில் செலவழிச்சு, ஆனா அங்க தர்காவுக்கு போய் நிற்கிறாங்க, கபர்ல போய் நிற்கிறாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க, மௌலிது ஓதுறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுறாங்க. அதுக்கு ஆதரவுக்கு மௌலிமார்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்றான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே சிலருடைய முகங்கள் பொசுக்கப்படுகிற நாளிலே, நரகத்திலே புரட்டப்படுகிற நாளிலே, யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டிக்கலாமே, தூதருக்கு வழிபட்டிக்கலாமே, நான் என்ன செஞ்சோம்? வகாலு இன்னா அத்தஅனா சாதத்தன குபரா, எங்களை தலைவர்களுக்கு பெரியார்களுக்கு வழிபட்டோம். ஃபாதல்லு சபீலா, எங்களை வழிநடத்துறாங்க. உங்களை யார் போய் சொன்னது கணவன்கிட்ட மௌலை பயான் பண்ணினா குர்ஆன் எங்கேயுமே கேட்க தெரியலையா? உங்களுக்கு மௌலை பயான் பண்ணா ரசூலுல்லாஹ் சுன்னால எங்கேயுமே கேட்க தெரியலையா? இல்ல இல்ல, மௌலவி சொன்னா அவர் குறையா சொல்லுவாரா? அவர் எவ்வளவு காலத்து மௌலவி தெரியுமா? எங்களோட ஊர்ல எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா? முக்கியமெல்லாம் உங்களுக்கு தான். படைச்ச ரப்புக்கு அல்லாஹ் சொல்லி இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து இறங்கியதை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொன்னான். இவங்க
சொன்னாங்க எங்க ஹஸ்ரத் அவர் வந்து பவிஜில படிச்சாரு, அவர் அஸ்ஹரில படிச்சாரு, மதீனாவே படிக்கட்டுமே, மக்கால உம்முல் குர்ஆன படிக்கட்டுமே. அவர் சொன்னது அல்லாஹ்வுடைய வேதமா? கண்ண மூடிட்டு ஒரு கூட்டத்துக்கு போறாங்களா இல்லையா? கேட்டா நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராக்கு போறோம். நாளை மறுமையில அல்லாஹ் சொல்றான் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, மறக்கப்பட்ட புழுதி மாதிரி ஆக்கிடுவோம். எங்கடா தொழுகை நானும் நோக்கம் வேணும், நீ ஒன்றையுமே நபி வழியில செய்யலையே. ஹல் நுனப்பியுக்கும் பில் அஹ்ஸரீன அமலா, அமல் செய்கிறார்கள் நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை நபியே உங்களுக்கு காட்டட்டுமா? அமல் செஞ்சா ஒருத்தர் நஷ்டவாளியா இருப்பாங்க. ஏன் நஷ்டவாளியா போறான்? ஒழுங்கா அமல் செஞ்சான், சிரிக்க விடுது. ஒழுங்கா அமல் செஞ்சான், நபி வழி அடிப்படையில் செய்யல, அல்லாஹ்வுக்கு பயந்தவன் வாழல, அமல் செஞ்சுட்டு நஷ்டவாளிகளாக அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப மரணம் வரும்போது அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்க சரியான முறையில் பின்பற்றோம். அந்த ஹஸ்ரத் பெரியார், இந்த ஹஸ்ரத் பாக்கியாத்துல படிச்சாரு, இந்த ஹஸ்ரத் பிரியாரு, பெரியார் சின்னாலதான் அல்லாஹ்வுக்கு முன்னால ஒண்ணுதான். வேதத்தை சரியா வழங்குங்க, நபி வழியை சரியா வழங்குங்க. அந்த வழியில் பயணித்த உலமாக்கள் யார் என்பதை நீங்கள் இனம் காணுங்கள். அதுதான் உங்கள் மரணத்திற்கு முன்னால நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இது தனியான இன்னொரு தலைப்பு. நேர்வழி என்ன என்ன நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரும்போது இந்த கருத்துல இந்த பயானம் நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் கேட்ட விஷயத்தை முதலாவது நானும் அமல் செய்யணும், நீங்களும் அமல் செய்யுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு.